ஏசுநித்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதில் எச்சரிக்கை தேவை. ஆவியானவர் உணர்த்தின வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனம் 17. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. And thou say in thine heart, my power and the might of mine hand hath gotten me this wealth. Deuteronomy chapter 8 verse 17. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, திரளான ஆஸ்திகளை சம்பாதித்த பிற்பாடு, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, நாம நம்முடைய சமயோஜித புத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய கை பலனால இவ்வளோத்தையும் நான் சேர்த்தேன் அப்படின்னு இருதயத்துல சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் எதில் எச்சரிக்கையா இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் ஒரு வேலைக்காக சில பேர்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு போவாங்க. கிட்டத்தட்ட அவங்க காலில் உழாத குறையா அவங்ககிட்ட ப்ளீஸ் பண்ணி அந்த வேலையில சேருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்ல இவங்க பக்காவா செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு தனக்கு எப்படி வேலை கிடைச்சது அப்படின்றதே மறந்து, நான் தான் என்னோட டேலண்ட்னால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு அநேகர்கிட்ட அவங்க பேசுறத நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். இது உலகத்துல தான் அப்படியான்னு பார்த்தா, ஆவிக்குரிய ரீதியிலும் அநேக நேரத்தில் இந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். உதாரணமா, குழந்தை இல்லாதவங்களை குறிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி அவங்க குழந்தை பாக்கியத்தை தேவனிடத்துல பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அதுல நிறைய பேர் அதுக்கு பிறகு, குழந்தை பிறந்த பிறகு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, நாங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தோம், குழந்தை எங்களுக்கு பிறந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படி அப்படின்னா, இன்னைக்கு நீங்க திரளான ஆஸ்திகளை உடையவர்கள், வானத்து நட்சத்திரத்தை போல பெருகி இருக்கிறீங்க, உங்களுடைய மந்தைகள் அவ்வளவு பெருசா இருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆசீர்வாதமான பீப்புளா இருக்கீங்க. ஆனால் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, தேவன் தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நடத்திட்டு வந்தாரு. அற்புதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தான் கொண்டு வந்தாரு. சோ இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிற்பாடு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு பிறகு, நீங்க உங்க இருதயத்துல கூட இது என்னுடைய திறமையினால, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என் கை பலனால இந்த காரியம் இவ்வாறு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம இன்னைக்கு அநேக நேரத்தில் இந்த காரியத்தை செய்யறோம். அதாவது தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, அநேக கிறிஸ்தவர்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா? அவங்கள நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பிரதர், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் அதுல இருந்து சம்பளம் வாங்குறேன், தேவன் இருக்கிறாரு, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சம்பாதித்து நான் ஆசீர்வதிக்கப்படுறதுல தேவனுடைய பார்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு வருகிறார்கள். எனக்கு அன்பானவர்களை, நம்ம ஒண்ணும் மறந்து போயிடக்கூடாது. நம்மளுடைய பலவான்கள், நம்மளுடைய திறமசாலிகள், நம்மளுடையும் அறிவுல சிறந்தவர்கள் அநேக பீப்புள் நேத்து இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. ஆனால் நம்மை தேவனுடைய கிருபை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறது. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல இருந்து போய் ஒரு இடத்துக்கு போய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அதற்குள்ள பலன் தேவன் தர்றது. இதை ஒவ்வொரு நாளும் நான் தூங்கிட்டு இருக்கவன் எழும்புறது தேவனுடைய கிருபை. இதை நம்ம எந்த நாளும் மறந்து போய்விடக் கூடாது. இன்னொரு காரியம், இது உலகத்துலதான் இப்படியான்னு பார்த்தா, ஊழியத்தை எடுத்துக்கொண்டால், ஊழியங்கள் சிறியதா இருக்கும் போச்சுல, ஆண்டவரே என்னை எனக்கு யாரும் தெரியாத ஆண்டவரே, என் ஃபேஸை யாருக்கு தெரியாத ஆண்டவரே, என்னை அழைத்து கொண்டு போறது நீங்க, என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது நீங்க, ஒரு மீட்டிங்க்கு என்னை கூப்பிட்டுருக்காங்களா, பேச போறது நான் இல்ல ஆண்டவரே, எனக்குள்ள இருந்து
நீங்க பேச போறீங்க. அந்த இடத்துல கிரியை செய்யறது நீங்க. என் வாயோட இருந்து என் வார்த்தைகளை தந்து ஜெபம் பண்ண வைக்கிறது நீங்க. அந்த இடத்துல என் மூலமா கிரியை பண்றது நீங்க. இப்படின்னு எல்லாவற்றிலும் ஆரம்ப காலத்தில், ஆரம்ப கட்டத்தில் தேவனை சார்ந்திருக்கிற அநேகர் பிற்காலத்துல தாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு, தங்களுடைய ஃபேஸ் வேல்யூ வந்ததுக்கு பிற்பாடு, என்னை சில பேருக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்படின்ற ஸ்டேஜுக்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? நான் வர்றேன், நான் வந்து ஜெபம் பண்றேன், என் மூலமா அங்க கிரியை நடக்கும், நான் போய் பிரேயர் பண்ணா அபிஷேகம் ஊற்றப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி மாறி போய் விடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம் எல்லா நேரத்திலும் உயர்வானாலும் தெய்வன் தான், தாழ்வானாலும் தெய்வன் தான் எனக்கு பலன் அப்படின்ற மாதிரி இருக்கிறோமா? ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய சுயமானது வெளியில் வருகிறதா? அப்படி சுயம் வெளியில வரும்போதுலதான் இந்த வார்த்தை வெளியில வரும். நான் சம்பாதித்திருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கையின் பிரயாசத்தினால, நான் படுற கஷ்டத்தினால அப்படின்ற வார்த்தை அப்ப மாத்திரம்தான் வெளியில வரும். ஆனால் நாம் எப்போது தேவனை சார்ந்திருக்கிறோமோ அப்போது தேவனை நோக்கி மாத்திரமே பார்ப்போம். நிறைய பேர் இன்னைக்கு கேட்கலாம், பிரதர் நம்ம மேல நம்பிக்கையா, அதாவது தன்னம்பிக்கையோட இருக்கிறது தப்பா அப்படின்னு கேட்கலாம். நம்ம ஒன்னே ஒண்ணு மறந்து போய்விடக் கூடாது. தேவனோடு கூட நாம் நடக்கும்போது நமக்கு தன்னம்பிக்கை கிடையாது. வேற எந்த காரியமும் நம்முடைய நம்பிக்கை கிடையாது. மாறாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவன் தான். சொன்ன எப்போ தேவனை முற்றிலுமாக என்னுடைய எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து வாழ்கிறேனோ அப்போது நான் மற்ற காரியத்தின் மேல, மற்ற விஷயத்தின் மேல என் பார்வை போகாது. என்னுடைய பலத்தின் மேல நான் சாய மாட்டேன். மாறாக எல்லாவற்றிலேயும் தேவனோடு கூட மாத்திரமே நடப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல நீர் எங்களை நடத்துகிறீர் தகப்பனே. நீர் எங்களை ஓட வைக்கிறீர் அப்பா. அப்பா, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எல்லா இடத்திலும் உமது கிருபை தான் எங்களை தாங்கி நடத்துது. அப்பா, எந்த காரியத்திலையும் நாங்க இதை மறந்து போய்விடக்கூடாது. எங்களுடைய சுயமானது எந்த விஷயத்திலையும் மேல் எழும்பக்கூடாது தகப்பனே. அப்பா, எல்லாவற்றிற்கும் எல்லா நேரத்திலும் உம்மை மாத்திரமே சார்ந்து நாங்க வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. எல்லா கனத்தையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்க கொடுக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.